பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு துன்பத்தின் மத்தியில் தேவபலன். துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ உலகத்தில் நமக்கு உபத்திரவம், துன்பம் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், திடமனதாய் இருங்கள். ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை நான் ஜெயித்தேன், உங்களுக்குள்ளாக நான் வாசம் செய்கிறபடியால் உங்களால் எந்த உபத்திரவத்தையும் தாங்க முடியும் அல்லது அதை ஜெயிக்க முடியும். இப்படி தான் இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்போ யார் துன்பப்படுவார்கள்? கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் இருக்க மனதாய் இருக்கக்கூடிய யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு சிலர் துன்பப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதவில்லை, யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் இயேசுவை பின்பற்றும் போது இந்த பூமியில் நம்முடைய நோக்கம் ஒரு துன்பமில்லாத வாழ்க்கையை எப்படியாவது இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் அதன் மத்தியில் அவருடைய சித்தத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றி முடிக்க வேண்டும். என்ன சூழ்நிலையிலும் எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியில் ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது ஸ்தேவான் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறார். அதை பார்த்த உடனே அந்த மத தலைவர்கள் எல்லாம் பயங்கரமாக பொறாமை கொண்டு ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு விரோதமாக பொய் குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இந்த பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் கேட்ட உடனே அவர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவர் கோபம் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்ததுனால, தேவ பிரசன்னத்தினால காணப்பட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவனுடைய முகமே தேவதூதர் முகம் போல காணப்பட்டது. அவ்வளவாக கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டவராக ஸ்தேவான் காணப்பட்டார். அப்போ அநேக குற்றம் சாட்டுகளை ஸ்தேவானுக்கு விரோதமாக சுமத்துகிறார்கள். 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லுகிறார்களே, இதெல்லாம் சரியா என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில் ஒரு பெரிய பிரசங்கமாக ஸ்தேவான் செய்கிறார். அதைத்தான் நாம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக பார்க்கிறோம். அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்து வரக்கூடிய காரியத்தை ஒரு பெரிய செய்தியாக அவர் கொடுக்கிறார். 54ஆம் வசனம் அந்த செய்தியினுடைய இறுதியில் என்ன நடக்கிறது என்றால், இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய செய்தியை நாம் உண்மையாக கொடுக்கும்போது அதில் எதிர்ப்பு இருக்கவே செய்யாது. கேட்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பி விடுவார்கள் என்று நாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஸ்தேவான் பரிசுத்தாவியின் நிறைவினால நிறைந்து ஆண்டவருடைய ஞானத்தினால தான் இந்த பெரிய ஒரு செய்தியை அவர் கொடுக்கிறார். ஆனால் ஜனங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லாமல் இருந்தபடியால் இந்த செய்திக்கு அவங்க எப்படி பதில் கொடுக்கிறார்கள் என்றால், அப்படி பல்லை கடித்து கோபமாக ஸ்தேவான் மேல் எழும்புகிறார்கள். 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு 56, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய
வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்போ ஸ்தேவானோடு தேவ பிரசன்னம் இருந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு காணப்பட்டதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கல்லை தூக்கி அவர் மேலே எரிகிறார்கள். 58ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் மேல் கல் எறிந்தார்கள். அப்போ அநேக ஜனங்கள் சுற்றி நின்று ஒருவர் மேல் கல் எரியும் போது அது எவ்வளவு ஒரு வேதனையை கொடுக்கும், பயங்கரமான ஒரு வேதனையை அவருக்கு கொடுத்திருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு காணப்பட்டதுனால அவருக்குள்ளால ஒரு தேவ பலன் இருந்தது. இந்த தேவ பலன் என்ன செய்தது என்றால் ஸ்தேவானுக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொடுத்தது. இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அவருக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கின உடனே ஸ்தேவான் என்ன செய்தார் என்றால் 59ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் ஜெபம் செய்து தேவனை தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படாமல் நம்முடைய சுய பலத்தில் வாழும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிக்க மாட்டோம், வேதத்தை படிக்க மாட்டோம், தேவனை தொழுது கொள்ள மாட்டோம், கூடுகைக்கு கூட வரமாட்டோம். கேட்டால் சொல்லுவோம் அவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி. ஆனால் ஸ்தேவானுக்கு இவ்வளவு பயங்கரமான வேதனைக்குரிய பிரச்சனை துன்பம் காணப்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுனால அவர் தேவனை தொழுது கொள்ளுகிறார். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய அடையாளம். ஸ்தேவான் வாழ்க்கையில் அது காணப்பட்டது. இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படும். வாயில் நமக்கு முறுமுறுப்பு இருக்காது. கடினமான துன்பமான நேரத்தில் கூட தேவனை நம்மால் தொழுது கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 60ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இப்படி கல் எறிகிறார்கள், ஆனால் அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமாய் சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இங்கே பாருங்களேன், இதுதான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன செய்தது என்றால், யார் ஸ்தேவான் மேலே கல்லெறிந்தார்களோ அவர்களுக்காகவே அவர் மன்றாடுகிறார், முழங்காற்படியிட்டு மன்றாடுகிறார். ஏனோ தானோ என்று அவர் மன்றாடவில்லை, முழங்காற்படியிட்டு அவர் சத்தமாக, தேவனே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி. இதுதான் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். துன்ப நேரத்தில் இயேசுவை அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, பிரதிபலிக்க முடிந்தது. இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழும்போது நாமும் கூட நாம் நெருக்கப்படும் போது நமக்குள்ளாலிருந்து இயேசுவின் சுபாவங்கள் தான் வெளியில் வரும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் ஒரு 50 வருடம் 60 வருடம் 70 வருடம் சுய முயற்சியினால் முயற்சி செய்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை நம்மால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. கொஞ்ச நாளாக தான் பரிசுத்த ஆவியானவரால் இவர்களெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு ஆவியானவரை கொடுக்கிறார். கொடுத்து கொஞ்ச நாளிலேயே இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. அப்போ அதற்குள்ளாலேயே எவ்வளவு ஆழமான ஒரு முதிர்ச்சியை ஸ்தேவான் பெற்றிருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய பலத்தில் வாழும்போது நம்மால் அடைய முடியாத ஒரு முதிர்ச்சியை அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அந்த துன்பங்களின் வழியாக நம்ம போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இயேசுவின் சுபாவங்களை நமக்குள்ளால அவர் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் போது தான் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் கூட நம்மால் என்ன பண்ண முடியும், இயேசுவின் சுபாவத்தை வெளியில் கொண்டு வர முடியும். எந்த அளவுக்கு இயேசுவை நாம் வெளியே கொண்டு வருகிறோமோ, நெருக்கப்படுகிற போது அந்த அளவுக்கு இயேசுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்னைக்கு துன்பத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறீங்களா? அதில் தேவனுடைய பலத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த காரியத்தை தேவனிடத்தில் நாம் கேட்கலாமா? ஆண்டவரே, நான் போய்கொண்டிருக்கக்கூடிய துன்பத்தின் பாதையில் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் என்னை நிரப்பும். கிறிஸ்துவின் சுபாவம் இந்த சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. அப்படி நம்ம ஜெபிச்சோன்னா
உண்மையாகவே ஆவியானவர் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கிறிஸ்துவின் சுபாவங்களை நமக்குள்ளாக அவர் உருவாக்குவார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பத்தின் வழியாக நாங்கள் கடந்து செல்லும்போது பரிசுத்த ஆவியானவரின் பெலனை நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சுபாவங்களை எங்களுக்குள்ளாக உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தேவானை போல எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை உண்மையாக மன்னிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு மன்னித்தது போல, மனதார மன்னித்தது போல, நாங்களும் கூட எங்களுடைய சத்துருக்களை, விரோதிகளை, எங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்களை மன்னிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியாக ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் பூமியில் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.